Basic building block, strategizing with your upline. It's like a foundation for the future. இந்த business வந்து தனியா பண்ணவே முடியாதுங்க. It's not an individual business. It is a teamwork. டீமுக்கு சம்பந்தப்பட்ட business. இந்த business உங்க upline இல்லாம பண்ணவே முடியாது. எதுக்குன்னா உங்க அப்ளைன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எந்த பாதையில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாதைக்குள்ளே போய் அதில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. ஸோ நீங்கள் ஒரு டைரெக்ஷன் எடுத்து போகும்போது எந்த டைரெக்ஷனில் போகக்கூடாது, எந்த டைரெக்ஷனில் போகலான்னு சொல்லி கைட் பண்ணக்கூடியவங்க உங்களை அப்ளைன்ஸ் மட்டும்தான். உங்கள் அப்ளைன்ன்றது உங்களோட லீடர்ன்றது உடனே இமீடியட் அப்ளைனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்ளைன் சம்டைம்ஸ் உங்கள் மேலே இருக்கிறவங்க வந்து உங்கள் கூட 2 days முன்னாடியோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ, 10 நாள் முன்னாடியோ சேர்ந்தவங்களாக இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு மேலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்ளைன் இருக்காங்க. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் அப்ளைனோட கைடன்ஸ் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணவே முடியாதுங்க. ஸ்ட்ராட்டஜைஸ் வித் யுவர் அப்ளைன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த பிஸ்னஸ் என்னோட பிஸ்னஸ்க்கு சக்ஸஸுக்கு காரணங்க ஸ்ட்ராட்டஜிஸ், கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ், கரெக்டான பீப்புள், எப்படிப்பட்டவங்களை கொண்டு வரணும், எப்படிப்பட்டவங்களை எங்கெங்கே பிளேஸ் பண்ணணுன்றது இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த சைடில் போடணும், கனெக்டிவிட்டி இருக்கணுங்க. பிளேஸ்மெண்ட்டு போடும்போது கனெக்ஷனான ஆளாக இருக்கணும். ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு இன்னொரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து அந்த சைடு தான் போட வேண்டியது வரும். ஒரு ரிலேட்டிவ் தெரிஞ்சு இன்னொரு ரிலேட்டிவ் வந்து அந்த சைடு தான் போட வேண்டியது வரும். அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபியூச்சர். இப்போ நீங்கள் போடுறது இம்மீடியட் உங்களோட A1, A2, B1, B2 இந்த மாதிரி ஆரம்பத்தில் உங்களோட ஒரு சைக்கிள் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ஃபுல்லாக உங்களோட ஃபியூச்சருக்கு வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக போடலைன்னா பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டாப் லெவலில் நீங்கள் போடுற ஆளுங்கெல்லாம் நல்ல ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கணும், நல்ல டைம் கொடுக்கக்கூடிய ஆளுங்களாக இருக்கணுங்க. ரொம்ப கவனமாக பாருங்கள். அது மற்றது எல்லாமே 50%. உங்களோட சக்ஸஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி இஸ் 50%. வேலை செய்யாதவங்களை சும்மா சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் இல்லாமல் போயிடும். உங்களோட அப்ளைனோட கைடன்ஸ் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுங்க. நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் வைக்கணுமா, ஒரு ப்ரெசன்டேஷன் புதுசாக வைக்கணுமா, யார்கிட்டாவது மீட்டிங்கு போகணுமா, அவுட் ஸ்டேஷனுக்கு எங்கேயாவது போகணுமா, புது மார்க்கெட் ஓப்பன் பண்ணணுமா, இந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களோட அப்ளைன் கூட கவுன்சிலிங் இல்லாமல், உங்களோட அப்ளைன் பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுங்க. இந்த பிஸ்னஸ் இஸ் சிம்ப்ளி ஃபாலோ த லீடர் பிஸ்னஸ். இன்னும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் அப்ளைனோட சக்ஸஸ் உங்களோட சக்ஸஸுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் சக்ஸஸ் ஆனால் தான் உங்கள் அப்ளைன் கூட சக்ஸஸ் ஆகுவாங்க. ஸோ உங்களை வந்து கண்டிப்பாக உங்கள் அப்ளைன் உங்களை மிஸ்கைட் பண்ணவே மாட்டாங்க. எதுக்கான உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா, கனெக்ஷன் இருக்குது. ஸோ உங்களை மேலே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு சக்ஸஸ் வருது. சார் நான் வந்து இவங்களை எல்லாரையும் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன்னா அவங்கள சக்ஸஸ் பண்ணும்போது என்னாச்சு, எனக்கும் சக்ஸஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி உங்கள் அப்ளைன்ஸ் கூட உங்களை சக்ஸஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கிராஸ் லைனுக்கு நல்லது நடக்காது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே வந்து உங்கள் கிராஸ் லைன் கூட வச்சுக்காதீங்க. உங்கள் அப்ளைன் உங்களோட எந்த அப்ளைனோ அந்த அப்ளைனோ எந்த லெவலில் இருக்கிற அப்ளைனாக இருந்தாலும் உங்களை நல்லது தான் சொல்லுவாங்க தவிர கெடுதல் செய்யவே மாட்டாங்க. அந்த நம்பிக்கையோட 100% உங்கள் லீடர்ஸ் ஒரு நாள் சீனியரோ 10 நாள் சீனியர் கண்டிப்பாக உங்களோட கொஞ்சம் கூட அதிகமாக தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அவங்க, இல்லையா? ஸோ 100% ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் யுவர் லீடர்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொன்னாலும், மீட்டிங்ஸ், ட்ரைனிங்ஸ், என்ன கூப்பிட்டாலும், எங்கே கூப்பிட்டாலும் உங்கள் அப்ளைன் சொன்ன பேச்சு கேளுங்க. தயவு செஞ்சு தப்பான ட்ராக்கில் போகாதீங்க. உங்கள் அப்ளைனுக்கு வந்து இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு ஷார்ட்கட் தெரியுங்க. நீங்கள் வந்து இல்லை நான் கஷ்டப்பட்டு இப்படி தான் போகுவேன்னு சொல்லாதீங்க. அவங்க ஏற்கனவே அவங்க நிறைய தப்புகள் பண்ணி கற்றுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ டோன்ட் யூஸ் யோர் பிரெயின்ஸ் ஃபார் சம் டைம், யூஸ் யுவர் அப்ளைன் பிரெயின்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லீடர்ஸ் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவங்களுக்கு கூட கவுன்சிலிங் பண்ணோம். அப்பப்போ உங்களோட லீடர்ஸ் கூட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்டடாக இருப்பீங்களோ உங்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்கும் இந்த பிஸ்னஸ். எப்போவுமே உங்கள் லீடர்ஸ் எப்போவுமே இந்த 7 years ஆச்சுங்க இன்னும் கனெக்ஷனோடு தான் இருப்பாங்க. எவ்ரிடே பேசாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் அப்ளைன் உங்களை ரீச் பண்ணாலும் பண்ணாட்டாலும் நீங்கள் வந்து உங்கள் அப்ளைன் கூட கனெக்ஷன் 100% வைக்கணும். டிமாண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கிங் அப்ளைன் ப்ளஸ் உங்களோட கிராண்ட் அப்ளைன் யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து டெய்லி இன்ட்ராக்ஷன், எது செஞ்சாலும் ரிப்போர்ட். எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்ஷனாக இருப்பீங்களோ அவங்களுக்கும் உங்கள் மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக வரும். இப்போ நீங்கள் எப்படின்னா மோர் தென் த அப்ளைன்ஸ், அப்ளைனுக்கு உங்கள் தேவையோட உங்களுக்கு தாங்க அப்ளைன் தேவை ரொம்ப ஜாஸ்தி. இப்போ உங்கள் அப்ளைன் எப்படின்னா நீங்கள் இல்லைன்னு இன்னொரு பர்சன், ஆனால் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடியது உங்கள் அப்ளைன் தான். புரியுதுங்களா? யுவர் அப்ளைன் இஸ் யுவர் லைஃப் லைன். நம்ம இண்டஸ்ட்ரி அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இருக்கும். சரண்டர்னு சொல்லுவாங்க. சரண்டர்னு வேறு இன்னும் இல்லை, ட்ரஸ்ட், நம்பிக்கை. யாருமே வந்து அவங்கள 100% நம்பும்போது கெடுதல் செய்யவே மாட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மேலே நம்பிக்கை வைப்பீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடியே வந்து ஒரு குழந்தை மாதிரி அவங்க கைப்பிடிச்சி போயிட்டே இருப்பீங்களோ, உங்களோட அப்ளைன் வந்து அந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷலி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் விஷயத்தில் வந்து கேள்வியே கேட்கக்கூடாதுங்க. உங்கள் அப்ளைன் என்ன சொன்னால் அது செய்யணும்.
ஸோ அதே மாதிரி தான் அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா?